யாப் வெப்டிவினருக்கு வணக்கம். நான் உங்கள் தஞ்சை அமலர். கல்கி 2898 இப்போ தான் நான் படம் பார்த்துட்டு வரேன். இன்னும் அந்த தாக்கத்துலேருந்து நான் மீளலை. என்ன தாக்கம் அப்படி இருந்ததா படம் சிறப்பாக அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சொல்கிறேன். இது ஏன் 2898 இந்த டைட்டிலோட சேர்த்துருக்காங்கன்னா அதுக்கு ஒரு கதை இருக்குது. இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தா மகாபாரதத்திலேருந்து உருவி எடுக்கப்பட்ட ஒன்லைன் தான் இந்த படத்தோட அடிநாதமே. படத்தோட கதையும் இந்த மகாபாரத காட்சிகளோட தான் தொடங்குது. முதல் ஒரு 10 நிமிடங்கள் மகாபாரத காட்சிகளோட தான் தொடங்குது. என்ன கதைனாக்கா, அந்த குருட்சேத்திர போரில் பாண்டவரோட கடைசி வாரிசையும் போர் தர்மத்தை மீறி கொன்னராரு அஸ்வத்தாமா. யார் இந்த அஸ்வத்தாமா அப்படிங்கிறது மகாபாரதம் பார்த்தவங்களுக்கு படித்தவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அஸ்வத்தாமா என்பவர் இந்த பாண்டவர்களுக்கு எல்லா வீர கலைகளும் கற்றுக் கொடுத்த துரோணாச்சாரியோட மகன். அவரு தான் என்ன பண்றாரு, அந்த பாண்டவரோட கடைசி வாரிசையும் அஸ்திரம் ஏறி கொன்னுறாரு. இது போர் தர்மமே கிடையாது, தப்பு பண்ணிட்டு அப்படின்னு கிருஷ்ணர் அஸ்வத்தாமாவுக்கு ஒரு சாபம் கொடுப்பாரு. அப்போ அந்த நேரத்தை சாபம் கொடுக்குற நேரத்தில் என்ன கொன்று அப்படின்னு அஸ்வத்தாமா சொல்ல, இல்லை சாவு சரியான தண்டனையாக இருக்காது, அதனால் நீ உயிர் வாழ்வ, ஆனால் ஒரு கலிகாலம் வரும், அந்த கலிகாலம் வரும் நேரத்தில் நீ என்னை காப்பாற்றுவ, அதுவரை காத்திர அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த சாபத்தை கொடுக்குறாரு. கட் பண்ணால் இப்போ இந்த கலிகாலம், அதாவது அதுதான் அந்த 2898 இந்த கதை தொடங்குது. அந்த காலகட்டத்தில் இந்த உலகமே வேற மாதிரி இருக்கு. அதாவது உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நதியெல்லாம் வறண்டு போய் ஒரு சொட்டு தண்ணி கூட கிடைக்காம, ஒரு தண்ணி குடிக்க யாராவது கொடுத்தா கூட அவங்க ஆச்சரியமா பார்ப்பான். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு வறட்சியான பூமியா, வறண்ட பூமியா இந்த உலகம் காட்டப்படுது. அதில் ரொம்ப சிறப்பாக ஹைடெக்கான ஒரு லைஃப் ஸ்டைலோட இருக்கிறது தான் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேர்ல்டு. இந்த உலகத்தோட தலைவராக, அதாவது சுப்ரீமா இருக்கிறவர் கமல்ஹாசன். இந்த கமல் என்ன பண்ணுறாருன்னா, பெண்களை கர்ப்பமாக்கி, அதாவது ஆண்களோட இணையாமையே நிறைய தான் செயற்கை முறை வந்துருச்சு. இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி படி பெண்களை கர்ப்பமாக்கி அந்த கர்ப்பிணி பெண்கள்கிட்டேருந்து சீரம் எடுக்கிற ஒரு முயற்சி பண்ணுறாரு. அதுக்குன்னு ஒரு பெரிய லேப்லாம் இருக்குது. அந்த லேபில் பல அதிகாரிகள்லாம் கமலுக்கு கீழே வேலை செய்கிறாங்க. இந்த சுப்ரீமை பார்க்குறதே பெரிய அரிது, அதான் ஒரு கடவுளை பார்க்குற மாதிரி. அப்படி ஒரு கேரக்டர் தான் இந்த கமலஹாசனுக்கு. அந்த சீரம் எதனால் எடுக்கிறார் என்னங்கிறது அது முழு படத்தையும் நீங்கள் பார்க்குறப்ப புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த பிரபாஸோட கேரக்டர் அந்த காம்ப்ளெக்ஸ் உலகத்தில் ரொம்ப ஒரு கடைக்கோடியாக வாடகை கொடுக்கவே கஷ்டப்படுற மாதிரியான ஒரு கேரக்டராக இருக்கிறாரு. அந்த உலகம் பெரிய புதிய டெக்னாலஜி, நவீன டெக்னாலஜி அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த வீடு அப்படின்னு சொல்ல போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குடோன் மாதிரி இருக்குது. ஒரு பாலடைந்த ஒட்ட உடசல் நிறைஞ்ச பின்னி மில் இருந்து அப்படி இருக்கும். அப்படி தான் காட்டப்படுது அந்த வீடுகள், நவீன உலகத்தின் வீடுகள்லாம். பிரபாஸ் என்னன்னா, அந்த காம்ப்ளெக்ஸ் வெளியில் ஒரு உலகம், உள்ள ஒரு உலகம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த உள் உலகத்துக்கு எப்படியாவது போயிடணும் அப்படின்னு அதுக்காக ஆள் பிடிச்சி தர வேலை, காட்டி கொடுக்குற வேலையெல்லாம் செய்கிற முயற்சி பண்ணுறேன். அப்படி செஞ்சாக்க ஒரு ப்ரொமோஷன் மாதிரி அந்த காம்ப்ளெக்ஸ் உலகத்தில் போகலாம். இதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காரு பிரபாஸ். இப்போ அந்த காம்ப்ளெக்ஸ் உலகத்தில் கர்ப்பிணியாக இருக்காங்க தீபிகா படுகோனே. அந்த தீபிகா படுகோனே வயிற்றில் வர குழந்தைதான் கடவுள் அப்படிங்கிறது இன்னொரு உலகமாக காட்டப்படுறாரு. அதாவது சோபனா, பசுபதி இவங்கெல்லாம் இருக்கிற, அதாவது அவங்க நல்லவர்கள் மாதிரியும், இந்த காம்ப்ளெக்ஸ் உலகத்தில், அதாவது சுப்ரீம் உலகத்தில் இருக்கிறவங்கலாம் கெட்டவர்கள் மாதிரியும் காட்டப்படுது. அந்த உலகம் அந்த நல்லவர்கள் உலகம் எங்கே இருக்குன்னு இந்த காம்ப்ளெக்ஸ் உலகத்தில் உள்ளவங்களுக்கு தெரியாது. இப்படி இருக்கும் சூழ்நிலையில் இந்த காம்ப்ளெக்ஸ் உலகத்தில் கர்ப்பிணியாக இருக்கிற தீபிகா படுகோனே வயிற்றில் வளர்ற குழந்தை தான் கடவுள், இந்த உலகத்தை காக்க வந்த இரட்சகன் அப்படிங்கிற மாதிரி இந்த நல்லவர் சோபனா சேர்ந்த இந்த உலகம் நம்புது. அதனால அங்கேருந்து தீபிகா படுகோனே அவங்க தப்பிச்சு வர்றாங்க. தப்பிச்சு வர தீபிகா படுகோனேக்கு இந்த உலகத்தில் அடைக்கலம் தரப்படுது. இப்போ தீபிகா படுகோனே கொல்றதுக்கு அந்த காம்ப்ளெக்ஸ் உலகத்திலேருந்து ஆட்கள் வருது. இதை தடுத்து நிறுத்தி தீபிகா படுகோனே காக்கும் பொறுப்பு அமிதாப் பச்சன், அதாவது இந்த மகாபாரத்தில் சாபம் வாங்கினார்ல கிருஷ்ணர்டேருந்து அஸ்வத்தாமா, அவர் தான் அமிதாப் பச்சனா இங்கே சித்தரிக்கப்படுது இந்த உலகத்தில். ஒரு பக்கம் பிரபாஸ் தீபிகா படுகோனே பிடிச்சி
இந்த காம்ப்ளெக்ஸ் உலகத்தில் வந்து அதை சுப்ரீம்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் தீபிகா படுகோனை காப்பதற்காக வந்து அமிதாப் பச்சன், அதாவது அஸ்வத்தாமா வந்து அவர் ட்ரை பண்ணாரு. இந்த 2 பேருக்கும் இடையிலான மோதல். அதே சமயம் காம்ப்ளெக்ஸ் உலகத்திலேருந்து அதிநவீன வாகனங்களோட வர்றவங்கள்ட்ட வந்து தீபிகா படுகோனை எப்படி காப்பாற்றுறாங்க, மறுபடியும் கிருஷ்ணர் அவதாரம் எடுத்தாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதையும். படம் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் எடுத்து வச்சுருக்காங்க. இதில் செகண்ட் ஹாஃபுக்கு ஒரு லீடு ஒன்று கொடுத்துருக்காங்க. படத்தில் ஹீரோ அப்படின்னு பார்த்தா பிரபாஸ் கிடையாது. பிரபாஸுக்கு கெட்ட நேரமா இல்லை படம் பார்க்குற இல்லை அவருடைய ரசிகர்களுக்கு இல்லை நமக்கு கெட்ட நேரமான தெரியல. தொடர்ச்சியாக அவர் நடித்து வர்ற படங்கள் எல்லாம், பாகுபலிக்கு பிறகு அவர் நடித்த ஆதிபுருஷா இருக்கட்டும், சலாரா இருக்கட்டும், எல்லாமே மிகப்பெரிய பட்ஜெட் பேன் இந்தியா படம். ஆனால் எந்த படமும் ஜெயிக்கலை. பிரபாஸ் அவருடைய கரியர்லேருந்து சர்க்கராரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை எழுப்புது. அந்த சந்தேகம் வந்து உறுதிப்படுத்துகிற மாதிரி இந்த படமும் இருக்குது அவர் கேரக்டர். ஏன்னா வாடகை கொடுக்குறாம அலையிறாரு, அப்புறம் சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருக்கிறாரு, அப்புறம் படுத்துக்கிட்டே பேசுகிறாரு. ஒரு வண்டி புஜ்ஜின்னு ஒரு வண்டி வச்சுருக்காரு. அது இந்த ஓனிக்ஸ் வண்டி, நம்ம கார்பரேஷன் ஓனிக்ஸ் வண்டியை ஏதாவது பெயிண்ட் அடித்து ரெடி பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு புஜ்ஜின்னு ஒரு வண்டி இதை வச்சுருக்காரு. என்ன கேரக்டரு, என்ன பண்ணுறாரு அப்படின்னு எந்த விளக்கமே இல்லை. முழுக்க இதில் வந்து ஒரு ஹீரோயிசம் அப்படிங்கிறது கிடையாது. அந்த ஃபைட் சீக்வன்ஸி மட்டும் ஒரு ஹீரோயிசம் காட்டுறா தவிர மற்றபடி மற்ற காட்சிகள் எல்லாம் ஒரு செல்லா காசாவே பிரபாஸோடைய கதாபாத்திரம் சித்தரிக்கப்படுது. சரி, அப்போ ஹீரோ யார் அப்படின்னாக்கா கண்டிப்பாக அமிதாப் பச்சன் தான். அதாவது இந்த அஸ்வத்தாமா வந்து இந்த நவீன உலகத்தில் இருக்கார்ல, அந்த கேரக்டராக தான் அமிதாப் வந்து, அதுவும் கிட்டத்தட்ட இடைவேளை இருக்கிறப்ப அதுக்கு பிறகுதான் வந்து அவருடைய கதாபாத்திரம் பெருசாக வந்து காட்டப்படுது. மனுஷன் அசர் அடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 80 வயசு அவருக்கு. இந்த 80 வயசில் என்னமா நடிக்கிறாரு. அவர் தான் ஃபைட் பண்ணுறாரு. அது அந்த நிற்கிறது, ஃபைட் பண்ணுறது, அவருடைய ஆஜான பாவன தோற்றம் எல்லாமே நம்பும்படியாக பல காட்சிகள் வந்து கண்கள்லே தன்னுடைய மேனரிசத்தை ரியாக்ஷனை காட்டுற விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. குறிப்பாக பிரபாஸுக்கும் அமிதாப்புக்கும் இடையில அந்த சண்டை காட்சிகள் அட்டகாசம் தூள் கிளப்பிருக்காரு. இப்போ உள்ள யங்ஸ்டர் ஒரு ஆக்ஷன் ஹீரோ பண்ணுறதை காட்டில் ஒரு 10 மடங்கு நல்லா பண்ணியிருக்காருன்னு வச்சுங்களேன். அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணுறாரு. படத்தில் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லப்போனால் அமிதாப் ஒரு கேரக்டர்னு சொல்லப்போனால். அப்புறம் கமல்ஹாசன் மொத்தமே படத்தில் வந்து ஒரு 10 நிமிடங்கள் தான் அவர் காட்சி. அவருடைய இந்த தோற்றம் கெட்டப்பு வித்தியாசமாக இருக்குன்னா ஒரு ஜெல்லி ஃபிஷ் இருந்தால் அப்படி இருக்கும், அதாங்க இந்த கடம்பா மீன். அந்த மாதிரி ஒரு வளகலா மாதிரி ஒரு தோற்றம் காட்டப்படுது. ஆனால் மனுஷன் 10 நிமிஷம் இருந்தாலும் செம்மையாக நடிச்சிருக்காரு. ஆனால் இன்னும் அவரை பயன்படுத்தலாம். ஒருவேளை செகண்ட் ஹாஃப் லீடு கொடுக்குற மாதிரி அவர் தான் பேசுகிறாரு கிளைமேக்ஸில். செகண்ட் ஹாஃபில் அவருடைய கேரக்டர் அதிகமாக வச்சுருப்பாங்களான்னு தெரியல. ஆனால் சிஜி ஒர்க்கு பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அந்த வாகனங்கள் ஓடுறது, ஃபைட் சீக்வன்ஸு இதெல்லாம் வந்து பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. உண்மையிலே ஹாலிவுட் தொழில்நுட்பத்துக்கு இணையாக வந்து இந்த படத்தில் டெக்னாலஜி பயன்படுத்தப்பட்டிருக்காங்க. சந்தோஷ் நாராயணனுடைய பின்னணி இசை படத்துக்கு பலமாக இருக்குது. அதே மாதிரி ஒளிப்பதிவு இதெல்லாம் வந்து மிகச்சிறப்பாகவே இருக்குது. ஆனால் இது எல்லாம் இருந்து என்ன பயன்? எல்லாமே விழலுக்கு அரைத்த நீர் மாதிரி. ஒருவேளை நம்மளால் ரசிக்க முடியாதுன்னு தெரில. ஆனால் தேட்டரில் இருந்த பல பேர் பல காட்சிகள் வந்து பயங்கரமாக ஏதோ காமெடி படம் பார்க்குற ரேஞ்சில் நினச்சிட்டு சிரிக்கிறாங்க. ஏன்னா சீரியஸ் காட்சிகள் கூட அப்படி தான் ஒரு காமெடியாக வந்து அவங்க கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஸ்க்ரீன் பிளேயும் ஒரு அழுத்தமில்லாத கதையாகவும் வந்து எடுத்து வச்சுருக்காங்க. இன்னொரு விஷயமும் இந்த படத்தில் நம்ம பார்த்தோம்னா, ஒரு இந்துத்துவ கொள்கையை, இந்துத்துவ கருத்தை வந்து திணிக்கிற மாதிரியான விஷயங்களை பண்ணியிருக்காங்களோன்னு ஒரு சந்தேகம் வருது. சந்தேகம் இல்லை, உண்மை அதுதான். ஏன்னா சமீப காலமாக பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு தவிர, தமிழ் சினிமா தவிர தெலுங்கு சினிமாவும் சரி, கன்னட சினிமாவும் சரி இந்துத்துவா திணிக்கப்படுது. அது நிறைய படங்கள், உதாரணத்துக்கு ஆதிபுருஷ கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 600-700 கோடி ரூபா பட்ஜெட். இது நிறைய நட்சத்திர பட்டாளங்கள். துல்கர் சல்மான் நடிச்சிருக்காரு. ஒரு சீன் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டர் ராஜமௌழி வராரு. அப்புறம் விஜய் தேவரகொண்டா, அமிதாப் பண்ணியிருக்காரு. நிறைய நட்சத்திர பட்டாளங்க இருக்குது. ஆனால் அவங்களெல்லாம் சரியாக பயன்படுத்தலை. திஷா பதானி வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. தீபிகா படுகோனுக்கும் பெருசாக ஸ்கோப் இல்லைன்னு தோணும். படம் முழுக்க வராங்க, ஆனால் நடிப்பை வந்து வெளிப்படுத்துகிற மாதிரியான ஒரு அழுத்தமான கேரக்டராக இல்லை. அதேமாதிரி சோபனாவுக்கும் அப்படி தான்.
இப்படி நிறைய வந்து வீணடிக்கப்பட்டாங்க. டெக்னாலஜி வைஸ் பார்த்தீங்கன்னா அந்த படம் சிறப்பாக இருக்குது. அப்புறம் அந்த அவெஞ்சர் மாதிரி படம் பார்த்து ரசிக்கிற ரசிகர்களுக்கும் சரி, அது வந்து சிறுவர்களுக்கும் ஒருவேளை இந்த படம் பிடிச்சிருக்கலாம். மற்றபடி எல்லா ஆடியன்ஸையும் இது போய் சேருமா, எல்லா ஆடியன்ஸையும் ரசிக்க வைக்குமான ஒரு பெரிய கேள்விக்குறி தான். இன்னொன்று, கிறிஸ்துவ மக்கள் மனதை புண்படுத்துகிற மாதிரியான விஷயங்கள் இதில் இருக்குது. ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்னாக்கா, அந்த தீபிகா படுகோனே கேரக்டர் தான். அவங்க வந்து எந்த ஆண் துணையும் இல்லாமல் திருமணமாகாமல் கர்ப்பமாகிற மாதிரி. அது இந்த இந்த காலத்தில் டெக்னாலஜி வைஸ் வந்து செயற்கை முறையில் கருத்தரிக்க வைக்கலாம், எல்லாம் ஓகேனா கூட. ஆனால் அவங்க சொல்லப்படுறது, கதைப்படி சொல்லப்படுறது என்னன்னாக்கா, இவங்க வந்து கர்ப்பமாக இருக்கணும், திருமணமாக கர்ப்பமாக இருக்கணும், அந்த கர்ப்பத்தில் தான் கடவுள் வந்து அவதரிப்பார் அப்படி மாதிரி. இது வந்து கன்னிமேரி, கிறிஸ்துவத்தில் கன்னிமேரி வயிற்றில் வந்து இயேசுநாதர் பிறக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து வரலாறு, இது வந்து புராணம். அதனால் ஒருவேளை கிறிஸ்துவ மதத்தை புண்படுத்துகிற மாதிரி அப்படியே அதை வேற விதமாக வந்து திசை திருப்புற மாதிரியான விஷயங்களை இந்த படம் விதைச்சிருக்கோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தையும் எழுப்புது. நீங்கள் படம் பார்த்துட்டு உங்களுக்கு தோன்ற கருத்தை நீங்கள் கமெண்ட்டில் கூட போடலாம். மொத்தத்தில் கல்கி ஒரு மோசமான உலகம், மோசமான அனுபவம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.